வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் மெய்ப்பொருள் வானொலி. வாழ்க்கைங்கிறது ஒரு தேடல். அந்த தேடல்ல நாணமும் வேணும், கொஞ்சம் கொண்டாட்டமும் வேணும். சித்தர்கள் பாடல்களில் ஒளிஞ்சிருக்கிற ரகசியம், வள்ளுவன் தந்த வாழ்க்கை நெறி, முண்டாசு கவிஞன் பாரதியின் அக்கினி சொற்கள், வேள்பாரியின் வீர வரலாறு. இது ஒரு பக்கம் இருக்க, பழைய நினைவுகளை தாளாட்டும் நினைத்தாலே இனிக்கும். உங்க முகத்துல சிரிப்பை வரவழைக்கும் காமெடி கலாட்டா. அறிவும் இருக்கும், அருளும் இருக்கும், கூடவே கொஞ்சம் அரட்டையும் இருக்கு. நான் உங்கள் அன்பு நண்பன் செந்தில்முத்து. கேட்பது உங்கள் காதுகள், சேர்வது உங்கள் மனது. ஆரம்பிக்கலாமா நம் பயணத்தை? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மெய்ப்பொருள் வானொலி. நான் உங்கள் செந்தில்முத்து. இன்னைக்கு நாம் நிகழ்ச்சியை ஒரு புனிதமான ஆன்மீக தகவலோடு தொடங்க போகிறோம். நேயர்களே, நாம் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்படுறோம், எவ்வளவோ ஓடுறோம். ஆனால் எதுக்காகவும் நம்ம நம்பிக்கையை மட்டும் விட்டுறவே கூடாது. அந்த நம்பிக்கைக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நம்ம கொங்கு நாட்டு திருத்தலத்தில் மிக முக்கியமான அவினாசி கோயிலில் நடந்தது. இங்கே நடந்த ஒரு பெரிய ஆன்மீக அதிசயம் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு முறை இந்த ஊர் வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் மங்கள சத்தம் கேட்குது, இன்னொரு வீட்டில் அழுகுரல் கேட்குது. விசாரித்து பார்த்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குளத்தில் முதல்ல இழுத்துட்டு போன குழந்தைக்கு அன்னைக்கு உபநயனம் செய்ய வேண்டிய நாள். அதனால் அந்த பெற்றோர் அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த சுந்தரர் மனசு உருகி அந்த அவினாசி அப்பர் முன்னாடி நின்று ஒரு பாட்டு பாடுறார் பாருங்க. உரைப்பாருரைன்னு ஆரம்பிக்கிற அந்த பதியத்தை பாடி முடித்த உடனே காஞ்சு போயிருந்த அந்த பொய்கையில் தண்ணீர் பெருகி அந்த முதலை வந்து தான் முழுங்கின அந்த குழந்தையை உயிரோடு கொண்டு வந்து கரை சேர்க்குது. நேர்களே, இந்த ஆன்மீக தகவல் நமக்கு சொல்கிற பாடம் என்ன தெரியுமா? அவினாசி அப்படின்னா அழிவற்றவன் அர்த்தம். நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது உலகம் கைவிட்டாலும் அந்த இறைவன் கைவிட மாட்டான். காலத்தை பின்னோக்கி இழுத்து இழந்த அந்த பிள்ளையை மீட்டு கொடுத்த அந்த அற்புதம் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருது. நாம் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இழந்திருக்கலாம், வாய்ப்புகள் போயிருக்கலாம், வருமானம் போயிருக்கலாம். ஆனால் அந்த அவினாசி அப்பர் மேலே பாரத்தை போட்டுட்டு நாம் நம்ம கடமையை செஞ்சால் இழந்த அத்தனையும் அவர் மீட்டு தருவாருங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த தெய்வீக சிந்தனையோட இன்றைக்கி உங்கள் நாளை தொடங்குங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் குறையும். இப்போ இந்த இரு சிந்தனையோட அடுத்ததாக ஒரு அற்புதமான சிவவாக்கியர் பாடலையும் அதன் பொருளையும் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மெய்ப்பொருள் வானொலி. நான் உங்கள் செந்தில்முத்து. நாம் எல்லோரும் இறைவனை தேடி எங்கெங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இறைவன் நமக்குள்ளே தான் இருக்காருன்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க நம்ம சித்தர்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சித்தர் சிவவாக்கியாரிலேயே ஒரு அற்புதமான பாடல். நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமின் நெருப்பும் நீரும் உம்முள்ளே நினைந்து கூற வல்லிரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. நண்பர்களே, இந்த பாடலோட மெய்ப்பொருள் என்ன தெரியுமா? நாம் பெரிய யாகம் வளர்க்குறோம், அதில் நெய்யை ஊற்றுறோம், அப்புறம் புண்ணிய நதிகளுக்கு போய் புனித நீராடுறோம். இதெல்லாம் செஞ்சால் தான் இறைவனை அடைய முடியுமான்னு நாம் நம்புகிறோம். ஆனால் சிவவாக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையான வேத ரகசியத்தை கேளுங்கன்னு நம்மளை அழைக்கிறாரு. வெளி உலகத்தில் நீங்கள் வளர்க்குற அந்த நெருப்பும் உள்ளுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே குண்டலினி தீயாக இருக்குது. நீங்கள் வெளியில் தேடுற அந்த புண்ணிய தீர்த்த உங்கள் உச்சந்தலில் இருந்து பொழிகிற நான அமுதா உங்களுக்குள்ளே இருக்குது. வெளியில் தீ வளர்க்கிறதை விட, வெளியில் இருக்கிற நதியில் குளிக்கிறத விட உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த நெருப்பையும் நீரையும் யோக வழியில் உணர தெரிஞ்சிட்டா போதும். அந்த அழிவில்லா பேரொழியை, அந்த பரஞ்சோதியை நாம் நமக்குள்ளே எந்நேரமும் கண்டு மகிழலாம். சுருக்கமாக சொல்லணும்னா நேயர்களே, கடவுளை தேடி காடு மேடெல்லாம் அலைய வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்கும் சக்தியை நீங்கள் உணர்ந்தாலே போதும். அந்த பேரொழியை நீங்கள் அடையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மெய்ப்பொருள் வானொலி. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மெய்ப்பொருள் வானொலி. நான் உங்கள் செந்தில்முத்து. வாழ்க்கையில் நமக்கு ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன நடக்கும்ங்கிற பயம் நம்மளை ஆட்கொண்டது. ஆனால் பயத்தை உதறி தள்ளிட்டு நிமிர்ந்து நிற்கணும்னு மகாகவி பாரதி பாடிய அந்த வீரம் செறிந்த வரிகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல, இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நின்னாலும் நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு பாரதி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பாருங்கண்ணே, இந்த உலகமே திறந்து வந்து எதிர்த்தாலும் சரி, இல்லை உங்களை ஒரு ஆளை மதிக்காமல் எல்லோரும் கேவலமாக பேசினாலும் சரி, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த உலகம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து ரொம்ப முக்கியமான, வறுமை வரும்போது கூட அந்த துணிச்சல் குறையக்கூடாதுங்கிறாரு நம்ம பாரதி. பிச்சை வாங்கி உண்ணு வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சாப்பாடுக்கே வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிற நிலை வந்தாலும், ஆசை சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் போனாலும் மனசு மட்டும் தளர்ந்து விடக்கூடாது. கையில் இருக்கிற பொருள் போயிருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட இருக்கிற உழைப்பும் தன்மைக்கும் போலையே.
அடுத்து நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் கைவிட்டால் கூட நம்ம மன உறுதியோடு எப்படி இருக்கணும்னு தெரியுமா? கச்சணிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. நஞ்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. அழகான பெண்கள் வீசுகிற மயக்கத்தில் நீங்கள் விழுந்துடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் உயிருக்கு உயிரியாக நேசிக்கிற நண்பனே உங்களுக்கு விஷத்தை ஊட்ட துரோகம் செஞ்சாலும் சரி கலங்காதீங்க. அதுவும் ஒரு பாடம் நினச்சி கடந்துட்டு போயிட்டே இருங்க. கடைசியாக அந்த மரண பயத்தை கூட எப்படி எட்டி உதைக்கணும்னு பாரதியார் முடிக்கிறார் பாருங்க. பச்சூனி ஐந்த வேட்படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. ரத்தம் படிஞ்ச ஆயுதங்களோட ஒரு படையே உங்களை அழிக்க வந்தாலும் சரி, ஏன் இந்த வானமே இடிஞ்சு உங்கள் தலைமையில விழுந்தாலும் சரி, ஒரு சற்று பயம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா பயந்தா ஒரு மனுஷனை தோற்கடிக்கிற முதல் ஆயுதம். அந்த பயத்தை வென்றவன் தான் இந்த உலகத்தில் உண்மையான மனிதன். இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது மேலேயாவது பயம் இருந்தால் அதை இப்போ தூக்கி போடுங்க. எதிர்கொள்கிற தைரியத்தோடு உங்கள் வேலையை தொடங்குங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மெய்ப்பொருள் வானொலி.